நல்லபடியாக எந்த தடையும் இல்லாமல் முடியணுமேன்னு ஒரே டென்ஷன். எல்லாம் நல்லா முடியும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உட்காருங்க. அவருக்கு சற்று தள்ளி அமர்ந்தாள் சகுந்தலா. வீட்டில் யாரோட ஜாதகத்தையும் வீடு கட்டுற ராசி இல்லைன்னு நீங்கள் சொன்னதும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். 2 பிள்ளைகளுக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டேன். எங்கள் வீடு கட்டுற யோகம் ஜாதகத்தில் தடைப்பட்டுருமோன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை, சின்ன மருமகளோட ஜாதகத்துக்கு வீடு கட்டுற ராசின்னு சொன்னதும் தான் நிம்மதியாச்சு. பையன் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதால் ஜாதகம் எல்லாம் பார்க்கல. உறுத்தல் மனசுக்குள்ளே இருந்தது. இப்போ அவர் ராசிக்காரின்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. நீங்கள் என்னமோ சொல்ல வந்தீங்களே? தொண்டையை கனைத்து கொண்டாள் ஜோசியர். சொல்ல வந்தது உங்கள் சின்ன மருமகளை பற்றி தான். சொல்லுங்கள், அவர் ராசியில் இன்னும் என்னவெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லுங்கள். ஆர்வமாய் தன் முகத்தை பார்த்த சகுந்தலாவை பாவமாக பார்த்தார் ஜோசியர். உங்கள் மருமகளோட ஜாதகத்துக்கு வீடு கட்டுற ராசி இருக்குதுன்னு நான் சொன்னது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை. இப்போ நான் சொல்கிற இன்னொரு விஷயமும். புரியாமல் அவருடைய முகத்தை பார்த்தால், கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த பெண்ணோட ஜாதகத்தை பார்த்துருக்கணும். தப்பு பண்ணிட்டீங்க. புரியாமல் புருவத்தை சுருக்கினாள். அந்த பெண்ணோட ஜாதகம் சரியில்லை. சரியில்லைன்னா அந்த பெண்ணோட ஜாதகத்துக்கு 2 கல்யாணம் நடக்கும்னு இருக்கு. அதிர்ந்தாள் சகுந்தலா. என்ன சொல்கிறீங்க? கிட்டத்தட்ட அலறினாள். விடிந்தும் விடியாத நேரத்தில் வீடு 2 பட்டது. மாமியாருக்கு காப்பி கொண்டு சென்ற வினிதா வேறிட்டாள். ஐயோ, ஓடி வாங்களேன். என்னங்க, ஓடி வாங்களேன். கீழறையில் அவள் கத்தியது மாடியில் காலை நேர மோகத்தில் தரணியை இழுத்து நெஞ்சில் போட்டுக்கொண்டு சுகமாக கேட்டது உறங்கிக் கொண்டிருந்த மாதவன் அறை வரை. தரணி அவனுடைய நெஞ்சிலிருந்து படக்கென தலையை உயர்த்தி, என்னங்க, கீழே என்னவோ சத்தம். வினிதா அக்கா கத்துற மாதிரி இருக்கு. காலையில் காப்பி போட பால் காய்ச்சிட்டு இருப்பாங்க. எடுக்கும்போது கை தவறி விட்டுருப்பாங்க, அதான் கத்துறாங்க. இப்போ நீ கீழே போயிட்டேன்னு வை, எங்கள் அம்மா கிட்ட நீ நல்லா மாட்டுவ. தினமும் எழுந்து அவள் தான் காப்பி போடணுமா? அவளை மாதிரி நீயும் இந்த வீட்டுக்கு மருமகள் தானே? நீ மட்டும் புருஷனோட கொஞ்சி குழாவிட்டு இஷ்டம் போல எழுந்து வர்ற அப்படின்னு கத்துவாங்க. சும்மா படுன்னு சொன்னான். அவள் போய்விடுவாளே என பயந்தவனைப் போல் இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். விடுங்க, நான் போய் பார்த்துக்கிட்டு வர்றேன். உதறிக்கொண்டு எழுந்து கீழே வந்தபோது மாதவனின் அண்ணன் திருஞானமும் அவசர அவசரமாக அம்மாவின் அறையை நோக்கி ஓடுவது தெரிந்தது. என்னாச்சு என கேட்டபடியே அவளும் பின்னால் ஓடினாள். படுக்கையில் கண்ட காட்சியை பார்த்து பதறிவிட்டாள் தரணி. அங்கே கட்டிலில் சகுந்தலாவின் உடல் வெட்டி வெட்டி இழுத்து கொண்டிருந்தது. வினிதா செய்வதறியாது மாமியாரின் காலை பிடிப்பதா கையை பிடிப்பதா என அங்கங்கே பிடிப்பதும் அம்கோதுமாக தவித்து கொண்டிருந்தாள். என்னங்க, இங்கே பாருங்க, அத்தைக்கு பிக்ஸ் மாதிரி இருக்கு. கடவுளே, பெரிய மகள் செய்வதறியாவது அம்மாவை பிடித்தான். எவ்வளவு நாளியா இப்படி இருக்குன்னு தெரியல. நான் வந்தப்போ இப்போ வினிதாவிற்கு அந்த காட்சி நடுக்கத்தை உண்டு பண்ணியது. தரணி, மாதவனை எழுப்பு, காரை எடுக்கச் சொல்லு. பதட்டத்துடன் மாடிக்கு பறந்தாள் தரணி. புறப்படுத்து கொண்டு தலையணையை கட்டிப்பிடித்து கொண்டு உறக்கத்தை தொடர்ந்து கொண்டிருந்தவனை உலுக்கி எழுப்பினாள். என்னங்க, அம்மாவுக்கு பிக்ஸ் என்று தரணி கத்த வாரி சுருட்டி கொண்டு எழுந்து கைலியை சரி செய்தவனிடம் அங்கு தொங்கிக் கொண்டிருந்த பேண்ட்டை இழுத்து நீட்டினாள். இதை போட்டுக்கிட்டு போய் காரை எடுங்க. என்னாச்சு அம்மாவிற்கு? அவள் சொன்னது புரியாமல் கேட்டான். அம்மாவுக்கு கைகாலெல்லாம் வெட்டி வெட்டி இழுக்குது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். போய் காரை எடுங்க சொல்லிவிட்டு புயலாக கீழே ஓடினாள். அடுத்த சில நிமிடங்களில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாள். சகுந்தலாவிற்கு சிகிச்சை கொடுத்துவிட்டு வெளியே வந்த
மெல்லிய அனைவரும் மருத்துவரை பெரும் நம்பிக்கையுடன் எதிர்நோக்கினர். பயத்துடனும். நல்ல வேளை, டயத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. இல்லாட்டி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். ஐபிபியாக இருந்திருக்கும். அதனால தான் இப்படி பிபி ரொம்ப. டாக்டர் அம்மாவுக்கு சுகர் பிபின்னு எதுவும் கிடையாது. ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. திடீர்னு எப்படி இப்படி? திருஞானம் கவலையாய் கேட்டான். ஆமாம் டாக்டர், நேற்று கோவிலுக்கு போயிட்டு நல்லாத்தான் வந்தாங்க. பதறிவிட்டு வேலைகளை எல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. இது உடம்பில் ஏற்பட்ட டயர்டால் வந்ததில்லை. மனசில் திடீர்னு ஏதோ அதிர்ச்சியால் தாக்கப்பட்டிருக்காங்க. அதனால்தான் இப்படி பிக்ஸ் வந்திருக்கு. திடீர்னு பிபி ஏறி இருக்கு. எல்லோருக்கும் குழப்பமான அதிர்ச்சி அடைந்தனர். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அதிர்ச்சியா? அம்மாவுக்கு என்ன அதிர்ச்சி? ஒருவரை ஒருவர் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு அதிர்ச்சியா? அம்மாவுக்கு என்ன அதிர்ச்சி? ஒருவரை ஒருவர் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டனர். அத்தை, இந்த ஆரஞ்சு ஜூஸை குடிங்க. வினிதா ஆரஞ்சு ஜூஸை அத்தையை குடிக்க வைக்கும் முயற்சியில் இறங்கியிருந்தாள். சோர்வாக கண்களை திறக்க சகுந்தலா ஒரு நிமிடம் கூட பார்க்க சக்தி இல்லாதவளை போல் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டாள். அத்தை, கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. வேண்டாமா? டாக்டர் குடிக்க சொல்லி இருக்கார். குடிச்சுத்தான் ஆகணும். எந்திரிங்க. கட்டாயப்படுத்தி எழுப்பி உட்கார வைத்து குடிக்க வைத்தாள். உங்கள் பெரிய புள்ள வீட்டுக்கு போயிருக்காங்க. மாதவன் மருந்து வாங்க போயிருக்கு. தரணி எங்கே? உங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு வரலான்னு அவளும் வீட்டுக்கு போயிருக்கா. சகுந்தலா பெருமூச்சு விட்டாள். திடீரென குழந்தை மாதிரி மருமகளின் கையை பற்றி கொண்டு விம்மத் தொடங்கினாள். அத்தை, உங்களுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் குணமாயிட்டீங்க. வினிதா, எனக்கு பயமாக இருக்கு. அத்தை, உங்களுக்கு எதுவும் ஆகாது. எனக்கு ஏதாவது ஆனால் கூட பரவாயில்ல. என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவனுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. அத்தை, என்ன இது? உங்கள் பிள்ளைங்க 2 பேரும் நல்லாத்தானே இருக்காங்க. வினிதா, இந்த தரணி நம்ம அவங்க வீட்டில் ஏமாற்றிட்டாங்க. அத்தை, என்ன சொல்கிறீங்க? அவ ஜாதகம் சரியில்லை. அவங்க வீட்டில் அதை மறைச்சிட்டாங்க. அத்தை, அவளோட ஜாதகத்தில் தானே வீடு கட்டுற ராசியே இருக்குது. அதனால தானே நாம் வீடு கட்டுறோம். அவளோட ராசியை பற்றி தினமும் நீங்கள் ரொம்ப பெருமையாக பேசுவீங்களே. வீடு கட்டுற ராசி இருக்குது. அதை சமயம் வீட்டில் உள்ளவங்க வாழ்க்கையை நாசமாக்குற சக்தியும் அவள் ஜாதகத்தில் இருக்குது. வினிதா முகம் மாறினாள். அவள் ஜாதகத்துக்கு 2 கல்யாணம் நடக்குமாம். அத்தை அதிர்ச்சியில் 2 கைகளையும் நெஞ்சில் வைத்து கொண்டாள். வினிதா திடீரென சகுந்தலா குலுங்கி அழத் தொடங்கினாள். அழுதபடியே ஜோசியக்காரர் சொன்னதையெல்லாம் சொன்னாள். அதே சமயம் மருந்து வாங்கி கொண்டு வந்த மாதவன் கதவுக்கு பின்னால் இருந்து அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்தான். மாதவன் பின்னால் இருந்து வந்த அதிகாரமான குரலில் அதிர்ந்த மாதவன் திரும்பி பார்த்தபோது முகத்தில் கோபம் தெறிக்க எம்டி நின்றிருந்தார். சட்டென்று எழுந்தான். இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக சரியான்னு பாருங்க. நீங்கள் என் கம்ப்யூட்டருக்கு அனுப்பியிருக்கிற சார். அவசரமாக கண்ணியை திறந்து பார்த்த மாதவன் அதிர்ந்தான். அதில் ஒன்று எந்த வகையிலும் சம்பந்தமில்லாத விவரங்களை அவன் திரையில் கண்டான். சாரி சார். என்னாச்சு? தவறு. உடம்புக்கு முடியலையா? முகம் டல்லாக இருக்கு. திடீரென அதிகார தோணியோடு சேர்ந்து அக்கறையும் உங்களுக்கு. முதலாக வேலையும் வெளிப்பட்டது. வேணாம்னு லீவு வீட்டுக்கு போய்
ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அவனுக்கு என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியவில்லை. சட்டென்று சரி என்றான். பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். 11 மணி. வெயில் சுள்ளென அடித்தது. எங்கே போவது என்று தெரியவில்லை. வீட்டிற்கு செல்ல பிடிக்கவில்லை. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து காப்பி மட்டும் சொல்லிவிட்டு தனியாக ஒரு மூலையாக போய் அமர்ந்தான். தலையில் யாரோ சம்மட்டியால் அடித்ததைப் போல் வலி பிடுங்கியொலித்தது. அம்மா அழுதபடி வினிதாவிடம் சொன்னதையெல்லாம் பக்கத்தில் நின்று இன்னொரு முறை சொல்வதைப் போல் கேட்டது. வினிதா தரணியோட ஜாதகத்தில் அவளுக்கு 2 கல்யாணம் நடக்குமாம். முதல் கல்யாணம் நிரந்தரம் இல்லையாம். ஏதோ ஒரு வகையில் முதல் கல்யாணம் முறிஞ்சு போயிடுமாம். அது டைவர்ஸாகவும் இருக்கலாம். இல்லாட்டி சொல்ல முடியாமல் சகுந்தலா திணற. வினிதா பயம் மிளிரும் கண்களுடன் அத்தையை என்றாள் அடிக்குரலில். முதல் புருஷன் செத்து கூட போகலாம். அவளுக்கு 2ஆம் கல்யாணம் நடந்ததே தீரும். அந்த வாழ்க்கையில்தான் நிலைக்கும்னு சொல்கிறார் ஜோசியர். அத்தை, அன்னைக்கு எல்லாம் முன்னாடியும் இதை சொல்ல வேண்டாம்னு கம்முன்னு இருந்துட்டாராம். கோவிலில் வச்சு அவர் சொன்னது நான் ஆடி போயிட்டேன். வினிதா, அவங்க நம்ம ஏமாத்திட்டாங்க. ஜாதகத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியா. அத்தை, அவங்களுக்கு எது தெரியாமல் இருந்திருக்கலாம். கல்யாணம்னு வரும்போது தான் யாரும் ஜாதகத்தை பார்க்க எடுப்பாங்க. இது லவ் மேரேஜாக இருந்ததால் யாருமே ஜாதகம் பார்க்கலன்னு பேச்சை எடுக்கலை. அதனால் அவங்களுக்கே கூட இது தெரியாமல் இருக்கலாம். அத்தை, எனக்கு என்னமோ இதெல்லாம் மனசுக்கு நம்பிக்கையாக படலை. நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்கிட்டு உடம்பை போட்டு பாழாக்கிக்காதீங்க. 2 பேரும் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிரையே வச்சுருக்காங்க. இது காதில் விழுந்தால் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலை. அதிலேயும் மாதவனுக்கு இந்த ஜாதகத்தில் ஜோசியத்தில் எல்லாம் நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இதை பற்றி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். சுயநினைவிற்கு வந்தவன் சர்வர் வைத்து விட்டு போன காப்பியை எடுக்காமல் பருகாமல் அதையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்ணில் காப்பிக்கு பதில் கல்யாண காட்சி தெரிந்தது. உடம்பு உலுக்கி போட்டது. தரணி என்னை விட்டு போய்விடுவாளா? என்னை டைவர்ஸ் செய்து விடுவாளா? என்னை டைவர்ஸ் செய்துவிட்டு இன்னொருவன் மணப்பாளா? அவளால் அது முடியுமா? என் மேல் உயிரையே வைத்திருக்கிறாள். அவள் என்னை டைவர்ஸ் செய்து விடுவாளா? எத்தனையோ காதல் கல்யாண ஜோடிகள் டைவர்ஸ் செய்து கொண்டு அலையவில்லையா? என்னை டைவர்ஸ் பண்ண வேண்டுமானால் என்னை வெறுக்க வேண்டும். என்னை அவளால் வெறுக்க முடியுமா? எங்களுக்குள் கருத்து வேற்றுமை வருமா? சண்டை வருமா? கடைசியில் டைவர்ஸ் நோட்டீஸை கொண்டு வந்து கொடுத்து கையெழுத்து போட சொல்லி வற்புறுத்துவாளா? ஐ ஹேட் யூ என கத்துவாளா? அப்புறம் இன்னொருத்தனுடன் சுத்துவாளா? காபி சுத்தமாக ஆறிவிட்டது. நோ, என்னை அவளால் வெறுக்க முடியாது. உயிருக்கு உயிராக என்னை காதலிக்கும் அவளால் என்னை கண்டிப்பாக டைவர்ஸ் செய்ய முடியாது. அப்படியானால் நான் செத்து போய்விடுவேனா? நான் செத்ததும் 6 மாதம் சோகம் அனுபவித்து ஆறுதல் கோருகிறேன். பேர்வழி என எவனாவது ஒருவன் வருவானா? ஆறுதல் கூறிவிட்டு அப்படியே வாழ்க்கை தருகிறேன் என்பானா? என்னுடன் வாழ்ந்தது எல்லாம் கனவாக துடைத்துவிட்டு அவனை மணைந்து கொண்டு அவனுடைய கைகளில் தவழ்வாளா? நான் என்ன செய்வேன்? செத்துப்போன பிறகு என்ன செய்ய முடியும்? ஆவியாக வருவேனா? இன்னொரு கைகளில் யார் நீ? நீயா? என்னை மறந்தாயா? ஏன் 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 என் உயிரே என பாடுவேனா? இறந்த பின் ஆவியாக வர முடியுமா? இறந்து போவேன் என ஜாதகத்தில் சொல்லும்போது இறந்த பின் ஆவியாக வரமாட்டேன் என சொல்வது நிச்சயம். ஐயோ, அவன் இன்னொருவனுடன் கொஞ்சி குழாவது எப்படி என்னால் பார்க்க முடியும்? உச்சந்தலையில் உளிக்கொண்டு செதுக்குவதைப் போல் வலி உயிரை வாங்கியது. ஆர்டர் செய்த காப்பியை அப்படியே வைத்துவிட்டு எழுந்தான். சார், ஆர்டர் செய்த காப்பியை குடிக்காமல் போகிறீங்க. பின்னாலேயே வந்த சர்வர் சொன்னான். தாலி கட்டிய மனைவியோடே வாழ முடியாமல் போக போகுது. ஆர்டர் செய்த காப்பி வீணாக போகுதாம்.
என்னை போன்றவர்களுக்கு ஆர்டர் செய்ததெல்லாம் அனுபவிக்க முடியாமல் போக வேண்டும் என்ற தலையெழுத்து தாண்டா. விரக்தியாக அவனை பார்த்துவிட்டு பதில் ஏதும் சொல்லாமல் வெளியே வந்தான். வீட்டுக்கு சென்று கதவை சாத்திக்கொண்டு படுக்கையில் விழுந்தான். தேவாலயம் போட்டிருந்தது. வீட்டிற்கு வந்தான். அம்மா கூடத்தில் இல்லை. உள்ளறையில் படுத்திருப்பால் போலிருக்கிறது. பாவம் அம்மா. மருத்துவமனையிலிருந்து வந்து விட்டாலும் வீட்டை மருத்துவமனையாக்கி இருந்தால் ஏனோ அம்மாவின் அறைக்கு சென்று அம்மாவின் மடியில் விழுந்து வாய்விட்டு அழ வேண்டும் போல் மனம் சிறுபிள்ளைத்தனமாக துடித்தது. வேண்டாம், அம்மாவிடம் எதையும் காட்டிக் கொள்ளக்கூடாது. எல்லா விஷயமும் எனக்கு தெரிந்துவிட்டது என தெரிய வந்தால் அம்மா உடைந்து போய்விடுவாள். உணர்வுகளை அடக்கிக் கொண்டு படிகளில் ஏறியவனை பார்த்து விட்டாள் வினிதா. என்ன தம்பி, ஆபீஸ்லேருந்து பாதியிலேயே வந்துட்டீங்களா என்றால். சும்மா தான், தலை வலிக்கிற மாதிரி இருந்தது, அதான் வந்துட்டேன். காப்பி தரட்டுமா? வேண்டாம். அவன் மறுத்தாலும் மாடிக்கு சென்று படுக்கையறையில் விழுந்து சில நிமிடங்களில் அம்மா காப்பியோடு வந்தாள். பாதியில் வந்ததையும் தலைவலியையும் பற்றி அண்ணி சொல்லியிருப்பாள். என்னப்பா, ஏன் திடீர்னு தலைவலி? காப்பியை கையில் கொண்டு விட்டு ஆதரவாக நெற்றியை தொட்டு பார்த்த அம்மாவின் ஸ்பரிசத்தில் கவலையும் அக்கறையும் இருந்தது. சும்மாதான், என்னமோ தலைவலிக்கிற மாதிரி இருந்தது. ரெஸ்ட் எடுக்கணும் போல் இருந்தது. அதான் லீவு போட்டுட்டு வந்துட்டேன். இந்த தலைவலி மாத்திரையும் போட்டுக்கோ. கையோடு கொண்டு வந்திருந்த மாத்திரை அவன் மறுத்ததும் விழுங்க வைத்தாள். உடனே, இப்படி திடீர்னு தலைவலியே வந்ததில்லையப்பா. ஏன் திடீர்னு தலைவலி? ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போகலாமா? ஸ்கேன் ஏதாவது எடுத்து பார்க்கலாமா? ஏய், அதெல்லாம் எனக்கு எதுக்குமா? சாதாரணமாக தலைவலிக்கும் போய் ஸ்கேன் அது இதுன்னு உனக்கு தெரியாதுப்பா. எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கோவில் மாமாவோட பையன், 30 வயசு இருக்குமா. திடீரென்னு தலைவலிதான். சும்மா தலைவலிதானே விட்டுட்டாங்க. கடைசியில் என்னாச்சு? பிரெயின் டியூமர். சரி செய்ய டயத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் சித்தே போயிட்டான். திருஞானத்திற்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அவன் வந்ததும் நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு. அவனுக்கு பதிலே பேச முடியவில்லை. வயிற்றில் புளியை கரைத்தது. அம்மா சொல்வது போல் இருக்குமோ? பிரெயின் டியூமராக இருக்குமோ? அதனால் தலைவலியா? மண்டையை பிளந்து ஆபரேஷன் செய்ய வேண்டுமா? ஆபரேஷன் சக்ஸஸ் ஆகாமல் இறந்து விடுவேனா? அப்புறம் அந்த காட்சி கண்ணெதிரே விரிந்தது. தரணியின் கல்யாண கோலம். பட்டுப்புடவையை கட்டிக்கொண்டு எவனோ ஒருவன் பக்கத்தில் அமர்ந்து தாலி கட்டி கொள்ளும் காட்சி. வயிற்றில் ஏதோ விசைய வாய் வரை குமரி கொண்டு வந்தது. நான் திருஞானத்துக்கு ஃபோன் பண்ணி வரச் சொல்கிறேன். அம்மா வேகமாக வெளியேறினாள். அடுத்த 10 நிமிடத்தில் யாரோ வரும் ஓசை கேட்டது. பாவம் அம்மா. எனக்கு தலைவலி என்றதும் நிலை கொள்ளாமல் தவிர்க்கிறாள். எல்லாமும் இந்த ஜாதகத்தால் வந்த வினை. கதவை திறந்து கொண்டு மறுபடி அம்மாதான் வந்திருக்கிறாள் என நினைத்தான். ஆனால் வந்தது தரணி. இவளுக்கு எப்படி தெரியும் நான் வீட்டிற்கு வந்தது? நான் தான் மொபைலில் சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்து விட்டேனே. யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று. என்னங்க, என்னாச்சு? ஏன் ஹாஸ்பிட்டலிருந்து பாதியிலேயே வீட்டுக்கு வந்துட்டீங்க? அம்மாவின் படபடப்பு அவளிடமும் இல்லையோ என்று தோன்றியது. சும்மாதான், தலைவலி. நீ எதுக்கு வந்த? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணேன். உடம்பு முடியலேன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் அத்தை நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறதாகவும் உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் செய்திருக்கிறதாகவும் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறதாகவும் சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு என்னாச்சுன்னு உடனே கிளம்பி வந்துட்டேன். நீங்கள் என்னென்ன சும்மா தலைவலிக்கிறீங்க? சாதாரணமாக தலைவலிக்காக ஹாஸ்பிட்டல் போகணும். எம்ஆர் ஸ்கேன் எடுத்து இது அதுன்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அவன் எதுவும் சொல்லவில்லை. அருகே வந்து அவனுடைய நெற்றியை தொட்டு பார்த்தாள். ஜுரம் இன்னும் இருக்கிற மாதிரி தெரியவில்லையே.
மாத்திரை ஏதாவது போட்டீர்களா? ம். அம்மா தலைவலி மாத்திரை கொடுத்தாங்க, போட்டேன். அப்புறம் என்ன? பேசாமல் கண்ணை மூடி தூங்குங்க, எல்லாம் சரியாக போயிடும். பொழுதுக்கும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறதால தான் இப்படி தலைவலி வருது. நான் உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வேணும்னா சொல்கிறேன் என்று கூறியபடியே கீழே வந்தாள். அடுத்த 10 நிமிடத்தில் புயல் போல் மறுபடியும் அறைக்குள் வந்தாள். அவள் போட்ட சத்தத்தில் அவனுடைய தலைவலி சுரீர் சுரீர் என அதிகமானது. உங்கள் அம்மாவுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? ஒரு சாதாரண தலைவலிக்கு வீட்டையே 2 ஆக்கிடுவாங்க. உங்களை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணுமாம், அட்மிட் பண்ணணுமாம், ஸ்கேன் எடுக்கணுமாம். எவனோ ஒருத்தன் தலைவலியினால் அப்புறம் பிரெயின் கேன்சர் இருந்ததாம், செத்து போயிட்டானாம். அதுக்காக யாருக்கெல்லாம் தலைவலி வருகிறதோ அவங்களுக்கெல்லாம் பிரெயின் கேன்சரா? முன்னெச்சரிக்கையாக இருக்கிறேன். நல்லது தான். மண்ணாங்கட்டி, இது முன்னெச்சரிக்கை இல்லை, பாவம், பயம், தேவையில்லாத பயம், மனசோட வீக்னஸ். எனக்கு கூட ஸ்கேன் எடுத்து பார்த்தலான்னு தோணுது. அம்மா. ஊதி விட்டு போன பய நெருப்பு அவன் மனதில் பற்றி எரிந்ததும் அவன் முகத்தில் ஜுவாலை தெரிவதை பார்த்து அதிர்ந்தாள். தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்து விட்டாள் தரணி. என்ன மனிதர்கள்! எல்லா நாடகமும் நடந்தேறியது. மாதவனை உயர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தலை முதல் கால் வரை இன்றைய மருத்துவ உலகில் என்னென்ன பரிசோதனைகள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்களோ அத்தனை பரிசோதனைகளையும் செய்தனர். தலையை முழுவதுமாக ஸ்கேன் செய்து பார்த்தனர். மண்டையில் ஒன்றும் இல்லை, புத்தியையும் சேர்த்துத்தான் என்று நினைத்து கொண்டாள் தரணி. மண்டையில் ஒன்றுமில்லை என்று டாக்டர் சொல்லிவிட்டு பர்சிலும் ஒன்றுமில்லை என்று செய்துவிட்டார். அனாவசியமாக ஏகப்பட்ட பணம் செலவு. 2 நாட்கள் அலுவலக லீவு. உழைக்க வேண்டிய நேரத்தில் சும்மா 2 நாட்கள் மருத்துவமனையில் நேரத்தை வீணடித்தது அவனுக்கு குற்ற உணவாக இருந்ததோ இல்லையோ, தரணிக்கும் தன் நேரமெல்லாம் வீணாவதைப் போல் குற்ற உணர்வு உறுத்தியது. நிறைந்த பணம் செலவானது. திருஞானத்திற்கு எரிச்சலை உண்டாக்கியது. அனாவசிய பணம், ஆர்ப்பாட்டம் என முணுமுணுத்தான். போடா, பணமா பெருசு, இப்போ மண்டையில் ஒன்றுமில்லைன்னு டாக்டர் சொன்னது மனசுக்கு எவ்வளவு நிம்மதி. பெருமூச்சு விட்டால் அதானே என மாதவனும் நிம்மதியடைந்தான். மண்டையில் ஒன்றுமில்லைங்கிறத ஸ்கேன் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமா? மூச்சை பார்த்தாலே தெரியாதா? திருஞானம் சொன்ன காமெடிக்கு மரியாதை கருதி வினிதா வாயை பொத்தி கொண்டாலும் தரணி சொலுக்கென சிரித்து வைத்து மாதவனின் கடுப்பிற்கு ஆளானான். கொஞ்சமாவது கவலை இருக்கிறதா? இவளுக்கு என்னை பார்த்தால் இவளுக்கு காமெடி பீஸாக தெரிகிறதா? டாக்டர் பயப்படும்படி மண்டையில் ஏதும் இல்லை என்று சொன்னதும் ஒரு உண்மையான காதல் மனைவி என்ன செய்திருக்க வேண்டும்? தாலியை எடுத்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு எல்லா கடவுளுக்கும் நன்றி சொல்லியிருக்க வேண்டாமா? அவனை சொல்லி என்ன பயன்? ஜாதகம் தானே அவளை வழிநடத்துகிறது. அதனால்தான் காதல் கூட அவளுக்கு இப்போது காமெடியாக போய்விட்டது. மாதவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை கேட்டு பதறியடித்து கொண்டு ஓடி வந்தான் சீனு. ஏ தரணி, என்னாச்சு? எல்லாம் மாமியார் பண்ணுற கூத்து. சரியான லோசு குடும்பம். தன் மனைக்குறைகளை கொட்டினான். நண்பனிடம் நலம் விசாரிக்க வந்த சீனு உண்மையான அக்கறையுடன் மாதவனின் அருகே அமர்ந்து பேசினான். பாவம் மாதவன் அவன் அருகே கவலையற்ற முகத்துடன். தரணி எப்போதும் தோன்றும் அந்த கற்பனை காட்சி அப்போது தோன்றி தொலைத்தது. கல்யாண காட்சி. தரணி அருகே இன்னொருவன் அமர்ந்து தாலி கட்டும் காட்சி. அந்த இன்னொருவன் இப்பொழுது சீனுவாக தெரிந்தான். சரியாய் மணி 5. சக தோழிகளுக்கு கை காட்டிவிட்டு
ஹேண்ட்பேக்கை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு கிளம்பினாள் தரணி. செல்போன் ஒலித்தது. எடுத்தாள். மாதவன். என்ன, ஆபீஸிலிருந்து கிளம்பிட்டியா? ஆமாம், கிளம்பிட்டேன். நீங்கள் வர லேட்டாகுமா? உன் ஆபீஸ் வாசலில் தான் இருக்கேன். அட, அதிசயமாக இருக்கு. தினமும் 7 மணிக்குத்தானே ஆபீஸ் விட்டு கிளம்புவீங்க. இன்னைக்கு என்னமோ ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிட்டீங்க. எங்காவது போகலாம் என்றா? டின்னர் வெளியிலே முடிச்சிடலாம். எனக்கு ஷாப்பிங் பண்ணணும். பேசிக்கொண்டே வாசலுக்கு வந்தாள். மாதவன் பைக்கில் அமர்ந்தபடி செல்லை அணைத்துவிட்டு அவளை ஏறிட்டான். அவள் வந்த பைக்கில் அமர்ந்ததும் கிளம்பினான். டி நகர் போங்க. எனக்கு ஷாப்பிங் பண்ணணும். என்ன வாங்க போகிற? ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கணும். எதுவும் அதற்கு மேல் பேசாமல் அவனுடைய அருகாமையை அனுபவித்தபடி ஏதோ பாட்டை முடுமுடுத்தவாறே பைக்கை செலுத்தினான். பிரசித்தி பெற்ற கடையொன்றில் ஏசியில் நனைந்தபடி லிப்டில் பயணித்த போது கேட்டான். யாருக்கு கிஃப்ட் வாங்க போகிற? சீனுவுக்கு. திடீரென லிப்ட் பாதியிலேயே நின்றதைப் போல் இருந்தது. நிமிடத்தில் தன்னை சுதாரித்து கொண்டு, அட, அவனுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சே. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ கூட சொன்னையே இல்லையா என்றான். கல்யாணம் எல்லாம் ஒன்றும் நிச்சயமாகலை. நாளைக்கு அவனுக்கு பிறந்த நாள். இந்த வருஷம் இந்தியாவில் இருக்கானா? அதனால் பழைய ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் தேடி தேடி கூப்பிடுறான். என்ன வாங்கலாம், நீயே சொல்லு. மாதவனுக்கு எரிச்சலாக இருந்தது. இந்த கிஃப்ட் செலக்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு பழக்கமில்லாத ஒன்று. நீயே போய் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வா. நான் இங்கேயே உட்கார்ந்திருக்கேன் சொல்லிவிட்டு ஓரிடமாக பார்த்து உட்கார்ந்து விட்டான். அந்த ஏசியிலும் எரிந்தது. வந்து விடுகிறான். இப்போதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவன் வீட்டிற்கு சீனுவை நினைத்தாலே சீறிக்கொண்டு வந்தது. உள்ளுக்குள்ளும் கறி மீன் என ஒரு வெட்டு வெட்டி கதைகள்லாம் பேசிக்கொண்டிருந்து விட்டு கிளம்பி போவான். அவன் சிரிக்க சிரிக்க பேசுவதும் இவள் அதற்கு சொக்கி நின்று சிரிப்பதும் பார்க்க பார்க்க மாதவனுக்கு பற்றி கொண்டு வரும். அவனுடைய பிறந்த நாள் விழாவுக்கு இவள் போகிறாளாம். போகாவிட்டால் தான் என்ன? வாங்குடி, என்ன கிஃப்ட் வேணாலும் வாங்கு. ஆனால் உன்னை போக விட போறதில்லை. போக விடாதென்று சொன்னால் கோபம் வரும். ஏதாவது திட்டம் போட வேண்டும். போட்டால் மறுநாள் சீக்கிரமே வீட்டுக்கு வந்து விட்டான். பழைய தலைவலி மறுபடியும் வந்துவிட்டதாக கூறிவிட்டு தன் படுக்கைக்கு சென்று சுருண்டு கொண்டான். டாக்டர் காப்பி கொண்டு வந்து கொடுத்துவிட்டு கவலையோடு ஸ்கேன் கூட பண்ணி பார்த்தாச்சு. ஒன்றுமில்லைங்கிறார். அப்புறம் ஏன் இந்த தலைவலி இப்படி அடிக்கடி வருது? தலைவலி வந்தா போட்டுட்டு சொல்லி கொடுத்தாரே டாக்டர். அந்த மாத்திரையை வேணா போட்டு பாருங்களேன். வேண்டாமா, கொஞ்சம் தூங்கி எழுந்தால் போதும். ஆஃபீஸில் அதிக வேலை, அதனால தான் தலைவலி. இப்படி தலைவலிக்கு ஏதோ காரணம் சொன்னான். இந்த வேலையை வேணா விட்டு விட்டேன். வேற வேலையை தேடிக்கலாம் அம்மா ஐடியா சொன்னான். பார்க்கலாம். நீ தரணிக்கு போன் செய்து நான் வீட்டுக்கு வந்ததை சொல்லு. நான் சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டாம். நீயா சொல்கிற மாதிரி சொல்லு. தரணி என்றதுமே அவளுடைய ஜாதகத்தை எண்ணி சுறுசுறுவென கோபம் வந்தது. ஆனாலும் மகனுக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருப்பதால் அதை பற்றி பேசாமல் கீழே வந்தாள். தரணிக்கு போன் செய்து சொன்னாள். தரணி அப்படியே எல்லா வேலைகளையும் போட்டுவிட்டு ஓடி வந்து விட்டாள். எனக்கு என்னமோ வேலை டென்ஷனால் தான் இந்த தலைவலி வர்ற மாதிரி இருக்குது. இந்த டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரையெல்லாம் ஓரம் கட்டிடுங்க. இனிமே ஆஃபீஸில் இருந்து சீக்கிரம் வர பாருங்க. ரிலாக்ஸாக பீச்சில் வாக்கிங் போவோம். யோகாவும் செய்ய ஆரம்பிப்போம். யோகாவும் மெடிடேஷனும் தலைவலிக்கு சரியான மருந்து. நெற்றியில் தைலத்தை தேய்த்தவாறே சொல்லும் அவளை குற்ற உணர்வோடு பார்த்தான். வாங்க, வெளியில் எங்காவது போகலாம்.
காற்றாட போனால் தலைவலி போயிடும் என்று அவனை கிளப்பினாள். நீ சீனுவோட பர்த்டேவுக்கு போகலையா என்று முழுங்கி கேட்டான். பர்த்டே முக்கியமா இப்போ? கிஃப்டெல்லாம் வாங்கிட்டியே, இன்னொரு நாள் கொடுத்துட்டா போச்சு. உன் பழைய ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் வந்திருப்பாங்களே, வரட்டுமே. இப்போ என்ன, உங்களுக்கு உடம்பு முடியாத போது அவங்களா முக்கியம்? சவுக்கால் அடித்ததைப் போல் இருந்தது. இவளா என்னை டைவர்ஸ் செய்வாள்? இவளா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கொள்வாள்? வெட்கமாக கூனி குறுகினான். மெல்ல இருட்டத் தொடங்கிவிட்டது. செல்ல மனமில்லாமல் ஒவ்வொருவரும் கடற்கரையில் மாதவனோடு நெருக்கமாக அமர்ந்திருந்து கருதி கொண்டிருந்த கடல் அலைகளை ரசித்து கொண்டிருந்தான். தரணி தினமும் மாதவனை கடற்கரைக்கு அழைத்து வருகிறாள். குளிர்ச்சியான கடற்கரை காற்று தளர்ச்சியான எந்த மனதையும் மலர்ச்சியாக்கிவிடும். மாதவனிடம் மாற்றம் தெரிந்தது. தலைவலி ஒரு வாரமாக இல்லை. வெகு நேரம் கடற்கரையில் கழித்துவிட்டு ஏதாவது டிஃபன் சாப்பிட்டு விட்டு இருவரும் வீட்டிற்கு செல்வர். கணவனின் கையை எடுத்து தன் கையோடு கோர்த்து கொண்டு தரணி, என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றால். என்ன? நாம் குழந்தையை பெற்றுக்கலாங்கிறதை தள்ளி போடணும். நாம் 3 வருஷம் கழித்து குழந்தை பெற்றுக்கலாம். அதான் எதுக்குங்கிற யூஎஸ் போகிறோங்கிற உங்களோட ஆசையை நான் சீனுக்கிட்ட சொன்னேன். சீனுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிட்டான். நாமும் யூஎஸ் போயிட்டா அவனுக்கு சப்போர்ட்டாக இருப்போம்னு எல்லா ஏற்பாட்டையும் அவனே கவனிச்சுக்கிறதா சொன்னான். அவனோட கம்பெனிலேயே உங்களுக்கு வேலைக்கு ஏற்பாடு செய்கிறதா சொன்னான். தங்கிறதுக்கு கூட அவனோட பிளாட் பக்கத்திலேயே பார்க்குறதா சொல்லியிருக்கான். மாதவனுக்குள் சுறுசுறுவன எரிச்சல் பரவியது. 2-3 நாட்களாக தரணியுடனான அருகாமை, தினமும் கடற்கரை காற்று என லேசாயிருந்த மனம் இப்போது இறுகியது. சீனு என்ற பெயரை அவன் கொதித்தெழ வைத்தது. நாம் யூஎஸ் போகிறதுக்கும் குழந்தை பெற்றுக்கிறதும் என்ன தொடர்பு? நமக்கு குழந்தை பிறந்துட்டா அத்தை என்ன உங்கள் கூட வரவிட மாட்டாங்க. தனியாக அங்கே போய் குழந்தைய வளர்க்க நீ சிரமப்படுவ, அப்படி இப்படின்னு ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. அதனால தான் முதல் தடவை செட்டில் ஆயிடுவோம், அப்புறம் குழந்தை பெற்றுக்குவோம். என்ன சொல்கிறீங்க? பச், எனக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லை. எழுந்து கொண்டான். மணலை தட்டி கொண்டான். உடனெழுந்து நடந்தான். மனதில் ஒரு தீக்குச்சி உரசல். இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? ஆமாம், குழந்தையை தள்ளி போடுறதில்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு 2-3 வருஷம் குழந்தையை தள்ளி போடுறதில்ல என்ன தப்பு? நாமும் லைஃப்பை என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம என்ஜாய்மெண்ட்டை மட்டும் பார்த்தா போதுமா? வீட்டில் பல வருஷமாக அண்ணனுக்கு பிள்ளை இல்லை. அம்மா குழந்தையை எதிர்பார்த்துட்ருக்காங்க. அவ்வளவு எதிர்பார்ப்புக்கு இருக்கிறவங்க குழந்தை பிறந்த பிறகு என்னை எப்படி வெளிநாட்டுக்கு போக அனுமதிப்பாங்க? போக வேண்டாம். உங்களை விட்டு நான் எப்படி இருப்பேன்? நடந்தபடியே அவன் கைகளை பற்றி தோளில் சாய்ந்து கொண்டாள். நானும் போகலை. மெல்லிய அதிர்ச்சியுடன் தலையெடுத்து அவனை பார்த்தாள். என்ன சொல்கிறீங்க? யூஎஸ் போகணுங்கிறது தானே உன் லட்சியமே? ஆமாம், அதை பின்னால் பார்த்துக்கலாம். சீனு உங்களுக்காக ஏற்பாடு பண்ணுறான். அவனோட ஏற்பாட்டில் போகணும்னு அவசியம் இல்லை. சொல்லென விழுந்தான். சீனு உங்களுக்காக எவ்வளவு மெனப்படுகிறான் தெரியுமா? நீங்கள் என்னன்னா சொல்லுன்னு விழுகிறீங்க? தேனெடுக்கிறவன் விரலை நக்காமல் விட மாட்டான். புரியலை? இதெல்லாம் புரிஞ்சிருந்தா நீ என்னைக்கோ அவனோட நட்பை கட் பண்ணியிருப்ப. அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். என்ன சொல்கிறீங்க? இருட்டில் அவன் முகத்தை ஆராய முற்பட்டாள். அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஏன்? எனக்கு அவனை கண்டாலே பிடிக்கலை. அவன் மூஞ்சியும் முகரையும். காலேஜ் டேஸில் அவன்தான் ஹீரோ. சினிமாவில் நடிக்கக்கூட அவனுக்கு சான்ஸ் வந்தது. அவன் முகத்தை போய் நல்ல வேலை நடித்து தொலைக்கல. தமிழ்நாட்டு மக்கள் தப்பிச்சிட்டாங்க. அவனுடைய காமெடிக்கு அவளால் சிரிக்க முடியவில்லை. அவன் மட்டும் வாய்விட்டு சிரித்தான். பின் சட்டென்று சிரிப்பை நிறுத்த வில்லனைப் போல் பேசினான். உன்கிட்ட ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு அவன் பேசுகிறது, சிரிக்கிறது, அடிக்கடி வீட்டுக்கு வர்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அவனை பிடித்து நிறுத்தினாள். சாலைக்கு வந்து விட்டதால் தெருவிளக்கு வெளிச்சத்தில் அவனுடைய முகம் கோபத்தில் ஜொலித்ததை அவன் கண்டான். மாதவ், எங்கே நம்ம நட்பை சந்தேகப்படுகிறார்களா? கர்ஜித்தாள்.
இது சந்தேகம் இல்லை. எதையும் சரியாக வச்சுக்கிறோங்கிற முன்னெச்சரிக்கை. இப்படி பேச நிறைய பேர் வெக்கப்படுறது தான் நாட்டில் நிறைய அசிங்கப்பட்டாங்கன்னு நடக்குது. சி, எவ்வளவு அசிங்கமாக பேசுகிறீங்க. காதை பொத்தி கொண்டால் அன்றிரவு முதுகு திருப்பி படுத்து கொண்டு அவனும் சமாதானம் செய்யவில்லை. இரவு முழுவதும் இமைகளை இணைய விடவில்லை. அடித்து போட்டதைப் போல் மாதவன் உறங்கி இவ்வளவு பிடித்து வைத்த பிள்ளையைப் போல் உட்கார்ந்திருக்கிறாள். அவள் வார்த்தைகளை கொடுத்திருந்த அதிர்ச்சியில் மனதை பதம் பார்த்தது. அவன் மேல் ஆத்திரமாக வந்தது. நெருப்பை கக்கிவிட்டு அதன் பாதிக்கு தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதைப் போல் உறங்கிக் கொண்டிருந்தான். அப்படியே முதுகில் 4 சாத்தி எழுப்பி உட்கார வைத்து இரு கன்னங்களிலும் மாறி மாறி அறிய வேண்டும் போலிருந்தது. லூசாடா நீ! எப்படிடா என் மேலே உனக்கு சந்தேகம் வந்தது? இதுதான் உங்களுக்கும் எனக்கும் இடையே இருக்கிற காதலோட லட்சணமா? முட்டாளே என தொண்டைக்கிளிய கத்த வேண்டும் போலிருந்தது. படுத்து பார்த்தால், புத்தகம் படித்து பார்த்தால், பால்கனி வந்து நின்று பார்த்தால், பால் நிலவை வெறித்து பார்த்தால், அமைதி இழந்த மனம் ஆழ்ந்து மாதவனின் இப்போதைய மனநிலையை ஜீர்ணிக்க முடியவில்லை. மனுவின் கள்ளமற்ற பேச்சு இவனுக்குள் மட்டும் எப்படி கள்ளிச்செடியாக முளைக்கவிட்டது. அவனுடைய வெகுளித்தனமான சுபாவம் இவனுக்குள் மற்றும் எப்படி சகுனித்தனமான எண்ணங்களுக்கு இடமளித்தது. அவனுடைய புனிதமான நட்பு இவனுக்கு மட்டும் எப்படி ஈனத்தனமான புத்தியை ஏற்படுத்தியது. நேற்று வரை அவன் இப்படி இல்லையே. நேற்று இல்லாத மாற்றம் எப்படி திடீரென வந்தது? யூ ஆர் வெரி லக்கி. நான் மட்டும் இடையில் அமெரிக்கா போகாமல் இருந்திருந்தா நீ இந்த வார்த்தையை நீங்கள் என்னை பார்த்து சொல்லியிருப்பீங்க. தரணியை நான் மிஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் தட்டி கேட்டு போயிருப்பீங்க. மாதவனை சந்தித்த முதல் சந்திப்பிலேயே கைக்குலுக்கி இப்படி பேசிய சீனுவையும் அதற்கே கெக்கபிக்க என சிரித்த மாதவனையும் நினைத்தாள். அன்றைக்கு கெக்கபிக்க என சிரித்தவன் இன்று தக்காபிக்காவென குதிப்பது ஏன்? மனதில் கள்ளம் இருந்தாலும் உள்ளத்தில் பட்டதை இப்படி பேசுவானே சீனு. மனதில் காழ்ப்புணர்ச்சி இருந்தால் மாதவன் அன்றைக்கு அப்படி சிரித்திருப்பானா? வீட்டில் உள்ள அனைவரும் சீனுவின் வருகையை விரும்பியிருப்பார்களா? உனக்கு புளியோதரை தான் ரொம்ப பிடிக்குமே தரணி சொன்னா, அதான் செய்தேன். அத்தை சீனுவிற்கு பரிமாறியபடியே சொல்வாள். அவனுக்காக எத்தனை ஆசையாக புளியோதரை செய்வாள். எனக்கு புளியோதரை பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? பள்ளிக்கூடம் படிக்கும்போது இவன் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கும் புளிய மரத்தில் புளியம்பழம் பொறுக்கி தின்னுட்டு தினமும் லேட்டாக வந்து கிளாஸுக்கு வெளியில் முட்டி போடுவான். அதான் சொன்னேன். தரணி கைதட்டி சொன்னபோது மாதவன் சீனுவின் தொடையில் தட்டியபடி பல்லெல்லாம் தெரிய சிரிக்கிறான். அப்போதெல்லாம் சுத்தமாயிருந்த புத்தி இப்பொழுது மட்டும் ஏன் சுத்திகரிக்க வேண்டிய சாக்கடையாக மாறிவிட்டது? எங்களுடைய நட்பை அத்தையாகட்டும், திருஞானம், வினிதாவாகட்டும் அனைவரும் எந்த தயக்கமும் இன்றி சாதாரணமாக ஏற்றுக்கொண்டதை எத்தனை பெருமையாக நினைத்தேன். இத்தனை படித்தவன், என்னை புரிந்து கொண்டவன் இப்படி பேசுகிறான்? யோசனைகளையும் வேதனையையும் முழு இரவையும் விழுங்கி ஏப்பம் விட்டதால், விடியற் காலையில் உறங்கியதால், விடிந்தும் விடியாததுமாக எழ முடியாமல் எழுந்தால், அலுவலகம் செல்ல முடியாமல் தூங்கா அலர்ச்சி துவைத்தெடுத்தது. முக்கியமாக வேலைகள் மூளையை அடைத்து முடியாத கிழவி முட்டி போட்டு எழுவதைப் போல் எழுந்து குளித்து கிளம்பினாள். தோளில் மாட்டில் பேக்குடன் வாசலுக்கு வந்தாள். வாசலில் நின்றிருந்த பைக்கில் பக்கத்தில் தனக்கென கிளம்பி காத்திருக்கும் கணவனை காணாது துணுக்குற்றவனானாள். ஆபீஸ் போக கிளம்பினேனே, எங்கே போனான்? உள்ளே அத்தையிடம் பேசிக்கொண்டிருக்கிறாளா? உள்ளே எட்டி பார்த்தாள். சில நிமிடம் காத்திருந்து பார்த்துவிட்டு உள்ளே வந்தாள். வீட்டை துடைத்து கொண்டிருந்த வனிதாவிடம், அக்கா, மாதவன் எங்கே? அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரே, எனக்கு ஆபீஸுக்கு நேரமாகுது என்றாள். அவர் போயிட்டாரே. வினிதாவின் பதிலை கேட்டு துணுக்குற்றாள். பைக் இருக்கே, ஆட்டோவில் போயிட்டார். ஆட்டோவிலையா? ஏன்
பைக் ரிப்பேரா? பைக் நல்லா தான் இருக்கு. அத்தை தான் பைக்கில் போக வேண்டாம், ஆட்டோ பிடிச்சு போன்னு சொன்னாங்க. நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குதாம். அதான் என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்னாச்சு இவங்களுக்கு? கொஞ்ச நாளாக யாருமே தன்னிடம் பழையபடி பேசாதது முதலாக உறுத்தியது. உடம்பு முடியாததால் அத்தை பேச்சை குறைத்து கொண்டதாய் நினைத்தாள். வீட்டு வேலை அத்தனையையும் செய்தால் வினிதாவுக்கு தன்னிடம் பேச நேரமில்லை என்று நினைத்தாள். ஆனால் இப்பொழுது வேண்டுமென்றே அவர்கள் பேசாமல் இருப்பதாக தோன்றியது. இவர்கள்தான் சந்தேக புத்தியே தூண்டிவிட்டிருப்பார்களோ என தோன்றியது. அலுவலகத்திலும் மனம் வேலையிலும் ஈடுபடவில்லை. செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலைகள் இருந்தாலும் மனம் ஈடுபட முடியாததால் செய்ய முடியாமல் திணறினாள். சீனுவிடம் பேசலாமா என்று தோன்றியது. வேண்டாம், பேசினால் அழுது விடுவோமோ என பயந்தாள். சீனு எவ்வளவு நல்லவன், அத்தனை சுத்தமான மனசு உள்ளவன். அவனை போய் அவளை திருமணம் செய்து கொள்ளும் நோக்கத்துடன் வந்தவன். அவள் தனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அதற்காக இடிந்து போகாமல் இயல்பாயிருப்பவன். சீனு, நான் கிடைக்கலேன்னு உனக்கு வருத்தம் இருக்கா? உன் மனசில் என்ன பெரிய கிளியோபட்ரான்னு நினைப்பா? ஏதோ போனா போகுதுன்னு உனக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்னு இந்தியாவுக்கு வந்ததும் உன்னை தேடி வந்தேன். நல்ல வேளை, உனக்கு திருமணம் ஆயிருச்சு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு. எனக்காக எங்கோ ஒரு பேரழகி பிறந்திருக்கலாம். அறிகுறிகள் நீ எனக்கு கிடைக்காமல் போனது. ஏய், சும்மா ஜோக் அடிக்காத. உண்மையை சொல்லட்டுமா? நீ எனக்கு மனைவியான ஒரே வேளை நமக்குள்ள கருத்து வேற்றுமை வந்தா டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு போகலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடவே இருந்தாலா பிரச்சனையே நமக்குள்ளே வராது பாரு. இந்த பதில் சும்மா சப்பை கட்டுற மாதிரி இருக்குது. உறவு முறையில் இருந்தால் மட்டும்தான் அன்பு காட்ட முடியுமா? அன்பு காட்டவும் அக்கறை கொள்ளவும் யாருடன் உறவு முறையோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை தரணி. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எப்போவோ நினைப்பு எனக்குள்ளே. நீ என் கூட இருந்தால் இன்னும் நல்லா இருக்குங்கிற கற்பனை தான் கல்யாண நினைப்பு வந்ததுக்கு காரணம். நீ இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியே, அது என்னை இன்னும் சந்தோஷமாக்குவது. அவனுடைய பதில் இப்போது கூட அவனை சிலுக்க வைத்தது. சீனு எவ்வளவு நல்லவன். அவனை போய் வீட்டிற்கு வராதது போது மாதவன் வந்திருக்கவில்லை. வெகு நேரம் கழித்து விட்டு தான் வீட்டிற்கு வந்தான். சாப்பிட்டு முடித்து அறைக்குள் வந்தபோது அமைதியாகி கேட்டான். பைக் இருக்கும்போது எதுக்கு ஆட்டோவில் போனீங்க? அம்மா தான் போகச் சொன்னாங்க. ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி கெட்ட கனவு கண்டாங்களாம். அதனால தான் போக வேண்டாம் என்று சொன்னார்கள். தினமுமா? தினமும்தான். இது பைத்தியகாரத்தனமாக தெரியலையா? ஆமாண்டி, நான் பைத்தியகாரந்தான். என் பேச்சு உனக்கு பைத்தியகாரத்தனமாகத்தான் தெரியும். திடீரென குரலை உயர்த்தினான். பின்னே நீங்கள் போகிறது அப்படித்தான் இருக்கு. நேற்று என்னவெல்லாம் பேசுனீங்க? சீனுவை பற்றி கேவலமா? சீனுவை பற்றி நான் சொன்னதெல்லாம் பொய் இல்லை. எல்லாம் உன் ஜாதகம்தான் சொல்லுது. என்னது ஜாதகமா? ஆமாம், நீ சும்மா இருந்தாலும் உன் ஜாதகம் சும்மா இருக்காது. உன் ஜாதகம் நம்ம 2 பேரையும் பிரிச்சிடும். என்ன உளர்றீங்க? நான் உளரல, உண்மையை சொல்கிறேன். நம்ம 2 பேரையும் ஜாதகம் பிரிக்கணும்னா அதை நிகழ்த்தி காட்ட சாதகமாக சீனு வந்திருக்கான். உன் ஜாதகத்தில் உனக்கு 2 கல்யாணம்னு சொல்லியிருக்கு. திக்குன்றது தரணிக்கு. இந்த விஷயம் இவனுக்கு எப்படி தெரிந்தது? உனக்கே இது தெரியலை? இப்போ தெரிஞ்சுக்க. வீடு கட்டுற ராசி பார்த்ததுமே அந்த ஜோசியர் தான் இதை சொன்னார். கடவுளே,
என தலையில் கை வைத்து கொண்டாள். வீண் குழப்பம் வேண்டாம் என நாம் மறைத்து வைத்தது தெரிந்துவிட்டதே. உன்னோட ஜாதகப்படி உனக்கு 2 கல்யாணம் நடக்கும். முதல் கல்யாணம் ஏதோ ஒரு காரணத்தால் முறியும். 2ஆம் கல்யாணம் தான் உனக்கு நிலைக்குமாம். அப்படின்னா என்ன நடக்கும்? ஒன்று உனக்கும் எனக்கும் விவாகரத்து நடக்கும். நீ 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்ப. இல்லாட்டி நான் செத்து போய் நீ 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு இருப்ப. இந்த சீனுவால் நமக்குள்ள டைவர்ஸ் நடக்கும். நான் முகம் வெளியிட்டு போய் அப்படியே நின்றாள் தரணி. அதனால்தான் குழந்தையை இப்போ நீ வெத்துக்க வேண்டாம்னு பார்க்குற. குழந்தை இருந்தால் பின்னாடி உன்னோட 2ஆம் கல்யாணத்துக்கு தடை இருக்கும் இல்லை? அது மாதவ் தன்னையும் மீறி அடிவயிறு கிளிய கத்தினாள் தரணி. என்னோட பர்த்டே முடிஞ்சு 1 வாரம் ஆகுது. நீ பர்த்டேவுக்கு வரலை. அப்புறம் ஃபோன் பண்ணியும் பேசலை. நீயா ஃபோன் பண்ணுனா பேசலாமுன்னு நானும் உனக்கு ஃபோன் பண்ணலை. இன்றைக்கு நானாக ஃபோன் பண்ணி மீட் பண்ணலாம்னு சொன்னதால் நீ வந்திருக்க. இல்லாட்டி வந்து கூட இருக்க மாட்டேன். நம் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் வந்திருக்காங்க. உன்னை மீட் பண்ணோன்னு ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. ஆனால் நீ ஏமாத்திட்ட. ஏன் வரல சொல்லு? எதிரே அமைதியாக காப்பியை உறிஞ்சி கொண்டிருந்த தரணியை பார்த்து சிடுசிடுத்தான் சீனு. மாதவனோட இருக்க வேண்டியதா போச்சு. தினமும் ஆஃபீஸில் இருந்து சீக்கிரமாக போயிடுவேன். அவரை கூட்டிக்கிட்டு வாக்கிங், யோகா, மெடிடேஷன்னு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யோகா, மெடிடேஷன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தியா? ஏன் மாதவிற்கு உடம்பு சரியில்லையா? உடம்பு நல்லாத்தானே இருக்கு. மனசு தான் நல்லா இல்லை. ஏன் மனசுக்கு என்னாச்சு? நிமிர்ந்து அமர்ந்தாள் சீனு. என்ன மனசு பூரா குப்பையா? ஆமாம். ஏன் அப்படி சொல்கிற? உன் கூட பழக கூடாதாம். நீ வீட்டுக்கு வரக்கூடாதாம். ஏன் நம்ம நட்பை சந்தேகப்படுறானா? ஆமாம். சட்டென்று சீனுவின் முகம் சிவந்தது. பற்களை நரநரவென கடித்தான். கேட்டுக்கிட்டு சும்மாவா இருந்த? என்ன பண்ண சொல்கிற? என்ன பண்ணுறதா பதிலடி கொடுக்க வேண்டாம்? நம்மோட நட்பு எவ்வளவு புனிதமானதுன்னு நீ நிரூபிக்க வேண்டாமா? எதையும் நிரூபிக்க வேணும்னா நிறைய போராட வேண்டியதா இருக்கும். அப்போ அவன் பேசுகிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க போறியா? அவரா பேசலை. அவரை பேச வைக்கிறது என்னோட ஜாதகம். தன் ஜாதகத்தை பற்றி ஜோசியர் சொன்னதை சொன்னாள். நிஜமாவே உன் புருஷன் முட்டாள்தான். இந்த காலத்திலேயும் இதையெல்லாம் யாராவது நம்புவார்களா? மாதவனுக்கு இந்த ஜோசியம், ஜாதகம் இதிலெல்லாம் நிறைய நம்பிக்கை உண்டு. இந்த விஷயம் கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். வீணான குழப்பம் எதுவும் வர வேண்டாம்னு நினச்சித்தான் நான் எதையும் சொல்லலை. வீட்டு மனை கட்ட ராசி பார்க்க வந்த ஜோசியர் என் ஜாதகத்தை பார்த்து சொல்லிட்டார். அதிலிருந்து தான் இந்த குழப்பம். நான் அவரை டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேனாம். இல்லாட்டி அவர் செத்து போய் நான் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போனேனாம். நாம் நட்பு காதலாய் மாறி அவரை நான் டைவர்ஸ் பண்ணிக்குவேனாம். இல்லாட்டி அவர் செத்து போய் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேனாம். அதனால தான் உன் மேலே அவருக்கு சந்தேகம் வருது. உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண சொல்கிறார். பைக்கில் போனால் ஆக்சிடெண்ட் ஆகிடும்னு ஆட்டோவில் தினமும் ஆஃபீஸ் போகிறானா பார்த்துக்கையேன். கஷ்டம்தான். பேசாமல் ஒரு மனநல மருத்துவரை பார்க்கலாம். என்ன உளர்ற? உள்ளதை சொல்கிறேன். அவனோட எண்ணங்கள், கண்ணோட்டம், பார்வை இதையெல்லாம் தப்புன்னு சுட்டி காட்டுறதை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ண போறியா? இந்த பிரச்சனை எப்போ அவனோட மனசில் எழுந்ததோ அது வெறுமனோ என்னோட மட்டும் போடாது. நீ உன் ஃப்யூச்சரில் எந்த ஆணோட பேசினாலும் பழகினாலும் அவன் மனசில் இருந்து பூதமாக வெளிப்படும். அதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நிலைமையை சரி செய்யணும்.
நான் சின்னதாக கோவிச்சுக்கிட்டா கூட என் காலை பிடிக்காத குறையா சமாதானம் செய்வார். இப்போ 2 நாளாக என் கூட பேசுறது கூட இல்லை. அதனால தான் சொல்கிறேன், நாம் சந்திக்கிறத நிறுத்திக்கலாம். அதில் உனக்கு வருத்தம் இல்லையா? வருத்தம்தான். வருத்தத்தை தாங்கிக்கலாம், ஆனால் வலியை தாங்க முடியாது. உன்னோட பேசாமல் இருக்கிறது வெறும் வருத்தம்தான். ஆனால் மாதவனோட பேசாமல் இருக்கிறது வலி, மிகப்பெரிய வலி, தாங்க முடியாது. நீ ஒரு கோழை. காலேஜ் டேஸில் ரொம்ப புரட்சியாக பேசுவ, பெண்ணுரிமை பேசுவ, பெண்ணுங்கிறது ஆணுக்கு அடிமை இல்லைன்னு. ஆனால் இப்போ இது கூட அடிமைத்தனம் தானே? இப்போவும் அதைத்தான் சொல்கிறேன். ஆணுக்கு பெண்ணுக்கு அடிமை இல்லை, பெண்களுக்கு ஆண் அடிமை இல்லை. ஆனால் 2 பேருமே காதலுக்கு அடிமை. காதல் ரொம்பவே உணர்வுபூர்வமானது விஷயம். கண்ணீர், பொறாமை, சந்தேகம் இதெல்லாம் காதலுக்கே உரிய சொத்து. அது தப்பு, இது தப்பு, சரிங்கிறத பேசுகிறதை விட அந்த குணங்களை, அந்த காதலை பாதிக்காமல் பாதுகாக்க வேண்டியது தான் உண்மையான காதல். நான் எங்களுக்குள்ளே இருக்கிற காதலில் எந்த காரணத்தையும் முன்னிட்டும் சிறு தூசி கூட பட விரும்பவில்லை. இத்தனை வருஷமாக நாம் சந்திக்கலை, அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் துருப்பிடிக்கலை. ஆனால் காதல் அப்படி இல்லை, விலகி இருந்தால் துருப்பிடிச்சிடும். நான் கிளம்புகிறேன், பாய். ஹேண்ட்பேக்கை எடுத்து கொண்டால் கையசைத்து விட்டு போன முகத்துடன் அமர்ந்திருந்தான் சீனு. அலுவலகத்தில் அனைவரும் சென்று விட்டனர். வேலை ஒன்றும் இல்லை. ஆனாலும் கணினியில் எதிரேயே அமர்ந்திருந்தான் மாதவன். 1 வாரமாக வேலை இருந்தாலும் சீக்கிரமே கிளம்பி விடுவான். தரணியும் அவனுக்காக சீக்கிரம் கிளம்பி காத்திருப்பாள். இருவரும் பீச்சிற்கு சென்று காலார நடந்து பேசி வழியிலேயே சிற்றொன்றியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்வர். ஆனால் இப்பொழுது 2 தினங்களாக செல்லவில்லை. அவளுடன் பேசுவது கூட இல்லை. சில நிமிடங்களுக்கு முன்பு கூட அவள் போன் செய்தாள். அவன் பேசவில்லை. வீட்டிற்கும் போக பிடிக்காமல், வெளியிலேயும் எங்கேயும் போக பிடிக்காமல், அலுவலகத்திலேயே சும்மா வேணும் கணினியை வெறித்தனமாக பார்த்தபடி அமர்ந்திருந்தான். செல்போன் அழைத்தது. தரணியாகத்தான் இருக்கும். கடற்கரையில் எனக்காக காத்து கொண்டிருக்கிறாள் போலும். அதான் போன் செய்து கூப்பிடுகிறாள். போகக்கூடாது, காத்திருந்து பார்த்துவிட்டு வீட்டிற்கு போகட்டும். கடுப்புடன் மொபைலை பார்த்தான். ஏதோ புதிய எண்ணாயிருந்தது. மிஸ்டர் மாதவன். சார், தரணிங்கிறவங்க உங்கள் மிஸ்ஸஸா? சாரி, அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆம்புலன்ஸில் ஜிஹெச்க்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. உடனே வாங்க. ஐயோ, தன்னையும் மீறி அலறினான். டாக்டர், டாக்டர், தரணி எப்படி இருக்கா? தரணியின் அறையிலிருந்து வெளிப்பட்ட மருத்துவரிடம் ஓடினான் மாதவன். அதே தவிப்புடன் அவன் பின்னில் அவன் குடும்பத்தார். சீனுவும் செய்தி கேட்டு வந்திருந்தான். தரணியின் குடும்பத்தாரும் வந்துவிட்டனர். இப்போ எதுவும் சொல்ல முடியாது. தலையில் நல்ல அடி, ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கோம். 24 மணி நேரம் கழிச்சுத்தான் எதையும் சொல்ல முடியும். முழுசா நினைவு திரும்பணும்னு சொல்ல முடியாது. திரும்பினா உங்கள் அதிர்ஷ்டம். கடந்து சென்றார். மருத்துவர் உடைந்து போய்விட்டான். மாதவன், கவலைப்படாதே, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, பிழைச்சு வருவா. திருஞானம் தம்பியின் கைகளை பிடித்து கொண்டு ஆறுதல் சொன்ன அதே நேரம் திடீரென வெறி பிடித்தவனைப் போல் மாதவனின் மேல் சீறினாள் சீனு. எல்லாம் உன்னால தான். அவளோட இந்த நிலைமைக்கு காரணம் நீதான். அவன் சற்றும் எதிர்பாராதது. சீனு தடுமாறினான். சீனுவுக்குள் பொங்கிய எரிமலை. நீதான் அவள் உயிர் போராடிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நீதான். எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. ஆனால் அவளை நீ எவ்வளவு தோகடிச்சிட்ட. எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை சந்தேகப்பட்டு இருக்க. அவளை வார்த்தைகளால் புண்படுத்தியிருக்க. என்கிட்ட வந்து நாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை இனிமேல் தொடர வேண்டாம்னு சொல்லிட்டு போனான். உன் சந்தேக புத்தியை தாங்க முடியலினால்தான் ரொம்ப மனசுடைஞ்சதோடு மனக்குழப்பத்தோடு போனான்.
அந்த சஞ்சலமும் மனக்குழப்பமும் தான் ரோட்டில் கவனத்தை இழக்க வச்சிருக்கு. செல்போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டினா மட்டும்தான் ஆக்சிடெண்ட் ஏற்படும்னு இல்லை, மனக்குழப்பத்தோடையும் டென்ஷனாகவும் வண்டி ஓட்டினா கூட ஆக்சிடெண்ட் ஏற்படும். சீனுவின் சீரலுக்கு வாயெடுத்து போனான் மாதவன். அவனால் எதுவும் பேச முடியவில்லை. சீனு பேசுவதை கேட்டு மற்றவர்கள் திகைத்தனர். அப்பொழுதுதான் அவர்களுக்கு மாதவனுக்கும் தரணிக்கும் இடையே ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று அனைவரின் பார்வையும் ஈட்டியாக மாதவனின் மீது பாய, அந்த நிலையில் ஒருவித அவமானத்தில் கூனி குறுகினான் மாதவன். அவளை சந்தேகப்பட்டியே, அதுதான் நீ அவ மேலே வச்சிருந்த காதலா? அவ என் கூட பழகினா உடனே என் கூட ஓடி வந்துடுவாளா? அவ்வளவு கேவலமுள்ள அவளை நினைச்ச. அவ பொக்கிஷம் கையில் கிடைச்சதும் தவற விட்டுட்டியேடா. இதோ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. போய் சேர்ந்துட்டானா உன் சந்தேகத்துக்கே இடம் இருக்காது. அமைதியாக தலை கவிழ்ந்திருந்த மாதவனை அந்த கடைசி அதுவரை அவனுடைய அத்தனை குற்றச்சாட்டுக்கும் வார்த்தைகளில் அப்படியே கொதித்தெழுந்தான். டே என பெரிதாக அலறி சீனுவின் சட்டையை பிடித்தான். என்னடா சொன்ன? போய் சேர்ந்துடுவாள் நான் சொன்னேன். அவ என்னை விட்டு போக மாட்டாடா. என்னை அனாதையாக்கிட்டு போக மாட்டா. இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை சொன்ன கொன்னுடுவேன். அவனுடைய சட்டையை பிடித்து மாதவன் குலுக்கிய குலுக்கில் சீனு மிரண்டு போனான். அனைவரும் பார்த்து இருவரையும் விலக்கினர். விலக்கியும் மாதவனின் ஆவேசம் அடங்கவில்லை. நெஞ்சுக்கூடு ஏறி இறங்கியது. பாருமா லூசு பைய சொல்கிறான். அவ போயிடுவாளாம். அவளோட உயிர் நான் தாம்மா. என்னை விட்டு போக மாட்டாமா. உன் நம்பிக்கை ஜெயிக்கும். அவ பிழைச்சிடுவா. கவலைப்படாதப்பா, ஆசுவாசப்படுத்தினாள். அதன் பிறகு சீனு அங்கிருந்து போய்விட்டான். 24 மணி நேரம் கழித்துதான் எதுவும் தெரியும் என்பதால் அவரவர் இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தித்தபடி பணி அங்கேயே அமர்ந்திருந்தனர். கவலை பியமுகங்களுடன் மாதவன் உறைந்து போய் உட்கார்ந்திருந்தான். மனம் மட்டும் உள்ளுக்குள் உறக்க அலறிக் கொண்டிருந்தது. என் தரணி என்னை விட்டு போக மாட்டாள். அவள் பிழைத்து வருவாள். மந்திர உச்சரிப்பாய் இந்த வார்த்தைகளை ஒலிக்க அதே சமயம் அவனுடைய மனசாட்சி அவனை உலுக்கியது. அவளுடைய உயிர் கூட உன்னை விட்டு போகாது என்று இத்தனை உறுதியாக நம்பும் உன்னால் அவள் உன்னை டைவர்ஸ் செய்துவிட்டு போய்விடுவாள் என்று எப்படி நம்ப முடிந்தது? மனச்சாட்சியின் சவுக்கடி போன்ற இந்த கேள்வி அவனை உயிர் வரை தாக்கியது. எத்தனை மோசமான எண்ணம் அது! முட்டாளே, அவள் உன்னை விட்டு ஒரு அங்குலம் கூட பிரிய மாட்டாள் என நம்பும் அசைக்க முடியாத காதல் நம்பிக்கையை அசைத்தது எது? ஜாதகம் சொன்னதை நம்பியே, அவளுக்கு 2 கல்யாணம் நடக்கும் என்று சொன்னதை நம்பி, அவள் ஏதோ ஒரு வகையில் உன்னை பிரிவாள் என நம்பி டைவர்ஸ் செய்து விட்டு போய் இன்னொருவனை மணப்பாள். நீ செத்து போய் அவள் வேறொரு மனம் செய்வாள் என பயந்து சிறுதலைவலிக்கு கூட உயிர் பயம் தொற்றிக்கொண்டு இதோ 24 மணி நேரம் கழித்து தான் உயிரை பற்றிய உத்தரவாதமே தர முடியும் என்று டாக்டர் சொன்னாரே, எவனோட ஓடிப்போய் விடுவாளோ என நினைத்தாயே? யமனான் அல்லவா போகப் போகிறாள் என சீனு சொல்கிறான். உன் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என பயந்தாயே? இதோ இவளுடைய உயிருக்குத்தானே ஆபத்து. ஒருவேளை இதோ இவளுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் 2ஆம் கல்யாணம் நடக்கும் வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது? எனக்குத்தானே. நோ, என் வாழ்வில் அந்த மாதிரி அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காது. என் தரணி எனக்கு வேண்டும்.
காலம் காலமாய் அவளுடன் வாழ வேண்டும். என் தரணி வருவாள், என்னுடன் வாழ வருவாள். இந்த ஜாதகம் மண்ணாங்கட்டி குப்பை. தேவையில்லாத குப்பைகளை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு என் கண்மணியை கலங்க வைத்து கொண்டு, கடவுளே கொண்டு என் அற்புதமான காதலை நானே அசிங்கப்படுத்தி என்னை மன்னித்து விடு, அவளை காப்பாற்றி விடு கடவுளே. காலம் முழுவதும் கண்ணில் வைத்து காப்பேன். வலியும் கண்ணீரை துடைத்தெறிய தெரியாமல் சிலையாய் அமர்ந்திருக்கிறேனே. 24 மணி நேரம் கடந்தது. ஊனின்றி உறக்கமின்றி ஒரு துளி பச்சை தண்ணீரின்றி தவம் போல் காத்திருந்தான் மருத்துவரின் நம்பிக்கையான வார்த்தைகளுக்காக. மருத்துவர் வந்தார். டாக்டர் உயிர் கொண்ட சிலையாக எழுந்து நின்றான் மாதவன். அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டனர். 1008 கேள்விகள் அவரவர் மனதில். அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே கேள்வியாய் மாறி பார்வையிலேயே தேங்கி நின்றது. டாக்டர் மெல்ல புன்னகைத்தார். உயிருக்கு எந்த பயமும் இல்லை. ஆனால் நினைவு நிரந்தரமாக திரும்பவில்லை. சில நிமிடங்கள் நினைவு வருகிறது. பிறகு பல நேரங்கள் அவள் அன்கான்சியஸாக இருக்காங்க. மூளையில் சில இடங்களில் பிளாக் இருக்கிறது. தான் காரணம். அதை ரீமூவ் பண்ணிட்டா முழு கான்சியஸும் வந்துடும். உடனடியாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. டாக்டர் பயத்தில் வெளியேறினான் மாதவன். ஆப்ரேஷனா? பயப்படாதீங்க. டாக்டர் அவனுடைய கையை பற்றி கொண்டார். இப்பெல்லாம் இந்த ஆப்ரேஷன் எல்லாம் ரொம்ப சாதாரணம். பயப்பட தேவையில்லை. ஆனாலும் உங்களுக்குள் உடைந்து சிதறினான் மாதவன். உங்கள் மிஸ்ஸஸை நீங்கள் மட்டும் போய் பாருங்க. வேற யாரும் போக வேண்டாம். ஒரு சில நிமிடங்கள் தான் நினைவிருக்கும். பயப்பட வேண்டாம் சொல்லிவிட்டு அவர் அவன் தோளை தட்டி கொடுத்துவிட்டு கடந்தார். அவளுக்கு நினைவு திரும்பும் அந்த ஒரு சில நிமிடங்களுக்காக அவன் பெரும் துடிப்புடன் காத்திருந்தான். சிறிது நேரம் கழித்து நர்ஸ் ஓடி வந்தாள். உங்கள் மிஸ்ஸஸுக்கு நினைவு வந்திருக்கு. அதிகம் எதுவும் பேச வேண்டாம்னு டாக்டர் சொன்னார். மாதவன் படபடக்கும் இதயத்தை உணர்வுகளால் இறுக்கி பிடித்தவாறே உள்ளே சென்றான். உடம்பு முழுவதும் பலவிதமான வயர்களினால் சிக்கலுடனும் தலையில் பெரிய கட்டுடனும் படுக்கையில் தரணியை பார்த்ததும் இதயம் வெடித்தது மாதவனுக்கு. தரணி தரணி என அவளின் காதருகே கிசுகிசுப்பாய் அழைத்தான். தரணியின் இமைகள் அதிர்ந்தன. உள்ளுக்குள் விழிகள் நடுங்குவதை தெரிந்தது. அவன் மீண்டும் அழைக்க அவள் மெல்ல கண் திறந்தாள். அந்த விழிப்பு திறந்து பளிச்சென நெஞ்சில் விளக்கேற்றிய வெளிச்சத்தை கொண்டு வந்ததைப் போலிருந்தது. தரணி தரணி தவிக்கும் குரலுடன் மெல்ல அவளுடைய கையை பற்றினான். தரணி, நான் மாதவன். பேசு தரணி. அவளுடைய பார்வை மெல்ல அவன் பக்கம் திரும்பியது. இதழ்களில் மெல்லிய புன்னகை படர்ந்திருந்தது. சிரமமாக உதடுகள் பிரிந்து மாதவ் என அழைத்தாள். அந்த அழைப்பில் தன்னையும் மீறி உடைந்து சிதறினான். பெரிதாக தரணி என குலுங்கினாள். தரணி தரணி என கதறினான். மாதவ் மென்மையான அந்த குரல் சற்றே அதற்றமலை போல் மாறியது. மாதவ், ஏன் அழுகிற? எனக்கு ஒன்றும் இல்லை, அழாத. அவரிடமிருந்த அந்த நம்பிக்கையான வார்த்தைகளை அவன் அந்த சமயத்தில் எதிர்பார்க்கவில்லை. உயிருக்கு போராடும் நிலையில் ஒருத்தி நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுகிறாள். ஆனால் நான் தான் நம்பிக்கையே இல்லாமல், எதன் மேலும் நம்பிக்கை இல்லாமல், வாழ்க்கை மேல், காதல் மேல், எதன் மேலும் நம்பிக்கை இல்லாமல் அந்த நிலையில் அவள் எதிரே கூனி குறுகிப் போனான். அவள் எண்ணங்களால், சிந்தனைகளால் எல்லாவற்றிலும் உயர்ந்து நிற்கிறாள். பாவி, என்னை சந்தேகப்பட்டியே, இப்போ உனக்கு சந்தோஷம்தானே என குத்தி காட்டாமல் நினைவு இன்னும்
ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கும் என்ற நிலையிலும் மாதவ் அவளுடைய குரல் ரகசியமாக இதுவரை இல்லாத உணர்ச்சிகளுடன் அழைத்தாள். அவனுடைய காதருகில் அவளுடைய உதடு இருந்தது. மென்மையான காதலாக கிசுகிசுத்தாள். மாதவ், மாதவ், நீ என் எஜமானன்டா. உன்னை விட்டு போக மாட்டேன்டா. நீ என் எஜமானன்டா. ஐ லவ் யூடா. அந்த வார்த்தைகள் அவனை என்ன செய்வதென்றே அவனால் உணர முடியவில்லை. அவளுடைய நினைவுகள் ஆழ்மனதிற்குள் போய்விட்டது. விரல்கள் மட்டும் அவனுடைய விரல்களால் இறுக்கி இணைத்தபடி இருந்தது. அவன் குலுங்கி அழுதபோது அவள் காதில் விழவில்லை. சாரிடா தரணி, சாரி, என்னை மன்னிச்சிருடா. நர்ஸ் அவளை வெளியேறுமாறு கூறினாள். விரல்களை அவளுடைய விரல்களிலிருந்து மெல்ல பிரிக்க முயன்றான். முட்டாள், உன்னை நான் பிரியவே மாட்டேன்டா என்பதைப் போல் நினைவு தவறியிருந்தாலும் அவளுடைய விரல்கள் அவனுடைய விரல்களை இன்னும் இறுக்கமாக பற்றியிருந்தன.